இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் மட்டுமல்ல, குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் தேர்ச்சி அடையாதவர்களுக்கும் கூட உயர்கல்வியில் பல வாய்ப்புகள் உள்ளன. வாய்ப்புகள் வழங்கும் துறைகள் எவை, அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பன குறித்து பேசுவதற்காக பாரத் சேவாக் சமாஜின் இயக்குனர் சாக் மொய்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். மாணவர்கள் அவங்களோட 12ஆம் வகுப்புலையோ அல்லது 10ஆம் வகுப்புலையோ தோல்வி அடைந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கான எதிர்காலமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பெரும்பாலாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது அப்படியா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் சாதிச்சவங்க பல பேர் அடிப்படை கல்வியை முடிக்காதவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, அல்லது ட்ராப் அவுட் சாதிச்சிருக்காங்க. அதுக்கு பல பேரை உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பில் கேட்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஓனர் அவங்கள எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்கள் அது மாதிரி ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரியாக, அதாவது தோல்வி அடைந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை குறைந்த மதிப்பெண் இருப்பவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது? அவர்களுக்கான பயிற்சிகள் என்ன வகையில் அவங்களுக்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்படுது? தேவைகள் இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துறை. உலகத்தில் 2வது அதிக ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக உள்ளது இந்தியாவில் தான். அதே மாதிரி இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா தான். இப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ், அதனால் ஹியூமன் ரிசோர்ஸ் பவரை சொன்னேன், 2வது இடத்துல நம்ம இருக்கோம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸுக்கு யாருக்கும் வேலை இல்லை இருக்குங்கிற கேள்விக்கே வேலையே கிடையாது. எல்லாருக்குமான வாய்ப்புகள் இந்தியாவில் எக்கச்சக்கமாகவே இருக்குது. அதை நம்ம கண்டறியணுங்கிறது தான் இங்கே முக்கியமானது. இதுக்கு மார்க்குங்கிறது ஒரு அடிப்படை விஷயமே கிடையாது. இவர்களுக்குன்னு இருக்கிற அந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அது பட்டய படிப்புகள், சான்றிதழ் படிப்புகள், இது போன்ற படிப்புகள் தான் இருக்கா? கண்டிப்பாக பெரும்பாலும். ஏன்னா இப்போ நீங்கள் அரசு நிர்ணயித்த குவாலிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணால் டிகிரி படிக்கணும். டிகிரின்னா அதுக்கு மினிமம் +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில தகுதி முறைகள் இருக்குது. பட் ஆனால் பட்டய படிப்புகள் நீங்கள் ஒரு மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், டிப்ளமா ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இதுலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. முக்கியமாக நாங்கள் பிஎஸ்எஸ்சில் நடத்துகிற பெரும்பாலான படிப்புகள் நீங்கள் தவறினவர்களுக்காக, அதாவது +2ல் வெற்றியை தவறவிட்டவர்களுக்காக அல்லது குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களுக்காகவே இது முக்கியமாக நடத்தப்படுது. அதனால் நீங்கள் ஏராளமான படிப்பு வகைகள் இருக்குது. நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். கேட்குறேன். இப்போது நிறைய துறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நிறைய துறைகளில் இவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுடைய அந்த இடத்திற்கு தகுந்தார் போன்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பயிற்சிகளும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு துறையாக பார்க்க போனோம்னா, கட்டுமான துறை இதை பொறுத்த வரைக்கும் பொறியாளர்கள் நிறைய பேர் அதில் போவாங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள் அதில் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் இன்ஜினியர் முடித்தவங்க தான் இருக்காங்க. அது இருக்காங்க. அவங்களுக்கான அசிஸ்டன்ஸ், மேஜராக உள்ள அசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த குறைவான மார்க் எடுத்தவர்கள் இல்லது தவறியவர்கள். இவங்க தாராளமாக அதுக்கான 1 வருட டிப்ளமா முடிச்சுட்டு அதில் அந்த துறையில் போய் அவங்க பயிற்சி பெறலாம். பயிற்சி முடிச்சுட்டு அவங்க நேராக போய் அதுக்கான வேலையிலையும் தொடர்ந்து ஈடுபடலாம் இந்த துறையில் பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலே பெயிண்டிங் அண்ட் ஆர்ட் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎஸ்எஸ் வழங்குகிறோம். மற்ற நிறைய நிறுவனங்களும் அதை வழங்குது. இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், +2ல் எவ்வளோ தான் மார்க் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நீங்கள் தாராளமாக அதில் போகலாம். அதிலே ஆர்ட்டிலே இன்னும் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரில் கண்ணாடி ஓவியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய துறை. அதில் இப்போ வர லேட்டஸ்ட் பில்டிங்ஸ் பெரிய பங்களாக்கள், பெரிய கவர்மெண்ட் பில்டிங்லேயே இப்போ அதெல்லாம் அது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி கிளாஸ் ஓவியங்கள் எல்லாம் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக, அதில் ஒரு ட்ரெயினராக அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தே வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் த ஃபீல்டு. தே வில் கெட் அ குட் எம்ப்ளாய்மெண்ட். அது இல்லாமல் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு கோர்ஸே இருக்குது. இவங்க இப்போ பிஆர்க்கு முடித்தவங்க ஆர்கிடெக்டாக மாறுறாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இவங்க இதில் டிப்ளமா முடித்தவங்க வரலாம். இது 10th பாஸ் பண்ணாவே தே வில் என்ரோல் தட் ப்ரோக்ராம். அதே மாதிரி உணவு தொழில்நுட்பம், உணவு மேலாண்மை, விடுதி மேலாண்மை, இது சார்ந்த படிப்புகளும் இருக்கு இல்லையா? பொதுவாகவே குறைஞ்ச மார்க் எடுத்துட்டா அவங்க கேட்டரிங் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை மீறி அவர்களுக்காக இருக்கிற அந்த டிப்ளமா பட்டய படிப்புகள் அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த துறையில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் இது ஒரு மிகப்பெரிய துறை. நீங்கள் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் தோசை மேக்கருக்கு ஒரு தோசை நல்லா தயார் பண்ணுறவங்களுக்கு 1,50,000 ரூபா சம்பளம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இதுக்கு படிப்பு அங்கே தேவையில்லை.
இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்மள்ட்ட உள்ள ஒரு சமுதாயத்தில், நம்மளுடைய சவுத் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டு கல்ச்சரில் உள்ளது, படிப்பு இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சதா இங்கே வந்து ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து முற்றிலுமாக தவறானது, முற்றிலுமே தவறு இல்லையா? வந்து ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது ஒரு வே, ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது ஒரு வே. 10th முடிக்கிறாங்க, 12th முடிக்கிறாங்க, டிகிரி முடிக்கிறாங்க, பிஜி முடிக்கிறாங்க, அது ஒரு வே, அவ்வளோதான். இன்றைக்கி இந்தியாவில் எடுத்து சர்வே பார்த்தோம்னா 100 பேர் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிறாங்கன்னா வெறும் 15 பேர் தான் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க, அதாவது +2 தாண்டுறாங்க. பாக்கி 85 பேர் இங்கே நின்றுறாங்க. இந்தியா முழுக்கமான ரிப்போர்ட் அது. தமிழ்நாட்டுக்கு 17 பேர் தான் தாண்டுறாங்க. இப்போ ஓவரால் ரிப்போர்ட்டில் அப்போ இந்த 85 பேரோட வாழ்க்கை முறை எங்கே இருக்குது? அவங்க பெரும்பாலான சாதனை படிக்கிறவர்கள் இதுலேருந்து தான் வர்றாங்க. அதனால் வந்து இப்போ ஃபுட் ப்ரொடெக்ஷன், அதில் அவங்க ஒரு சாம்பார் மேக்கராக கூட இருக்கலாம். ஒரு நல்ல விதமான சாம்பார் வைக்க முடிஞ்சால் அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டலில் 50,000 ரூபாய் சம்பளம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி தோசை, இட்லி, இன்னும் நீங்கள் ஃபுட் ப்ரொடக்ஷனில் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபுட்டு என்ன சவுத் இந்தியன் ஃபுட்டு, இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ இதுக்காக சொல்கிறேன். இன்னும் நார்த் இந்தியன் ஃபுட்டில், இல்லை கான்டினென்டல் ஃபுட்டு, இல்லை சைனீஸ் ஃபுட்டு, எதில் வேணாலும் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகணும். அது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு இதில் உள்ள மற்ற சர்வீஸ்கள், இவங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், அவங்க வந்து குறைந்த மார்க்குள்ளேயே 10+2 ஃபெயில் ஆனவங்களும் அவங்க ஜாயின் பண்ணலாம். ஈவன் 10th ஃபெயில் ஆனவங்களும் அதில் ஜாயின் பண்ணலாம். அதில் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் அவங்க கற்றுக்கிட்டா போதும் இல்லையா? இது மாதிரி அதில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட அதிலே ஒரு 40-50 விதமான படிப்புகள் இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டுமே. இன்னும் அதில் இன்னும் நீங்கள் டூரிசம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து மத்திய அரசு கொடுத்த அறிவிப்புப்படி தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாவிலே. தமிழ்நாட்டில் இதுக்கான பெரிய வரவேற்பு இருக்குது. டூரிஸ்ட் கைடாக மாறலாம் அவங்க, இல்லை ட்ராவலர்ஸ் வச்சு அந்த ஒரு ஆர்கனைசேஷன், இல்லை ஒரு ட்ராவல்ஸ் வச்சு அமைப்பை டூரிஸ்ட்டுக்காக ட்ராவல்ஸ் வச்சு அமைப்பை ஏற்படுத்துகிறதா இருக்கலாம். இதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த எதுக்குமே +2 அதிகமாக மார்க் வாங்கியிருக்கணும், இல்லை ஃபெயில் ஆகிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும் அவசியமே கிடையாது இல்லையா? அவங்க வந்து ஒரு இந்திய குடிப்பிரஜையாக அவங்க வந்து ஒரு பேசக்கூடிய, நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராகவோ இல்லை மனுஷியாவோ இருந்தாவே போதும். அவங்க தாராளமாக இதெல்லாம் வந்து சாதிக்கலாம். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் போகணும் அப்படின்னா அது வெவ்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதில் அது சார்ந்த பயிற்சிகள் என்னென்னலாம் வழங்கப்படுது? தொழில்நுட்பம்னு எடுத்திங்கன்னா இப்போ வந்து கால் சென்டர் டெக்னீஷியன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோமே. கால் சென்டர் டெக்னீஷியனில் நீங்கள் வந்து இப்போ அது போய் ஒரு கால் சென்டர் டெக்னீஷியனாக அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அடிப்படை திறமை வந்து பேச தெரியணும், அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் +2 எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அங்கே கேள்வியே கிடையாது. நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்ப நீ கால் சென்டர் டெக்னீஷியன், அது பிபிஓ, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கிற மெத்தடில் இயங்கிட்டு இருக்காது. நீங்கள் அது தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனிஸ்க்காக நீங்கள் பேசலாம், இல்லை இந்தியாவில் உள்ள கம்பெனிஸ்க்காக பேசலாம், இல்லை வெளிநாட்டில் உள்ள கம்பெனிக்காக இங்கே உள்ள கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒன்லி பேச்சு திறமை மட்டும்தான் வேணும் இல்லையா? அதுக்கு வந்து மார்க்கோ இல்லை நீங்கள் துறை சார்ந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களோ, ஸ்கூல் எஜுகேஷனில் ஃபெயில் ஆனுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ அதில் அது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா, கால் சென்டர் டெக்னீஷியனுங்கிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து மெஷினிஸ்ட்டாக மாறலாம். இப்போ வந்து நீங்கள் 2 வீலர் மெஷினிஸ்ட்டாவோ, இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸில் உள்ளவங்களுக்கு அதுக்கெல்லாம் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். இங்கே எங்களுக்கு சென்டரில் நிறைய இடத்துல இருக்குது. அதுக்கான மெஷினிஸ்ட்டாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் இங்கே குவாலிஃபிகேஷனோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவுமே தேவையில்லை. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ரியலி இன்ட்ரெஸ்டட், that's very important. If you are interested to do that, enhance that skill, you can. That's a matter. அதே மாதிரி ஊடகம் சார்ந்த துறையில் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நிறைய இருக்குது. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் இப்போ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அடையார் இன்ஸ்டியூட்டில் வந்து ஹையஸ்ட் மார்க் இருந்தால் தான் உள்ள முடியும், அது நிஜம். அதேமாதிரி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் நிறையா மார்க் இருந்தால் தான் முடியும். இன்னும் பிஎஃப்ஏன்னு இருக்குது, 4 years கோர்ஸ், அது விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த கோர்ஸுக்கெல்லாம் மார்க் இருந்தால் தான் உள்ளே போக முடியும், இது நிஜம். பட் இதிலேயே சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி படிப்புகள் எல்லாத்துக்கும் அவங்க வந்து குவாலிஃபிகேஷனோ மற்ற விஷயங்களோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். மேபி டிப்ளமா இன் சினிமாட்டோகிராஃபி, இட்ஸ் 1 year ப்ரோக்ராம், 2 year ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதில் அவங்களுக்குரிய ஆர்வம் தான் அதில் முக்கியம். அந்த ஆர்வம் இருந்தால் போதும். அதே மாதிரி டிப்ளமா இன் ஃபில்ம் கிரேடிங், டிப்ளமா இன் எடிட்டிங், தென் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இல்லையா, இது மாதிரி உள்ள துறைகளில் தாராளமாக அவங்க வந்து உள்ளே போகலாம். அதில் திறமையை வளர்த்துக்கலாம். அவங்கள நார்மலாக அவங்க டிகிரி முடித்து வர்றவங்கள விட இவங்க அதிகமாக சம்பளம் பெறுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே இவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. ஆனால் டிகிரி முடித்து அவங்க வந்து ஒரு ஃபீல்டில் உள்ள வந்து இன்ஜினியர் வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்குறது இல்லை இல்லையா? நிறைய வித்தியாசங்கள் தாராளமாக பண்ணலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் மதுரையிலிருந்து ராஜேந்திரன், உங்கள் கேள்வி என்ன? சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய பையனுடைய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல வந்துருக்கீங்க சார், அந்த நிகழ்ச்சி சார்பா. சொல்லுங்கள்.
என்னுடைய பையன் சார் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ டூல் அண்ட் டை மேக்கிங் படிச்சான் சார் NTTFல. ஓகே. NTTFல டூல் அண்ட் டை மேக்கிங். ஓகே, டூல் அண்ட் டை மேக்கிங். அது முடிச்சது சார். AME மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாப்ல. ஆனா AME முடிச்ச பின்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி டான்செட் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு அவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க சார். டான்செட்ல வந்து ஹையர் எஜுகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாஸ்டர் டிகிரி. ஓகே. இது அண்ணா ஆதரைஸ்டு டிப்ளமோ கொடுக்குமா. ஆனா என்னுடைய பையன் வந்து SRM யூனிவர்சிட்டியில MTech சோலார் படிச்சு முடிச்சிட்டு திருப்பி UPSC செலக்ஷன் ஆகி இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் MSMEல பெங்களூர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சார். கிரேட் கிரேட். அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பண்ணிட்டாங்க சார். எங்களை ரொம்ப வருத்தப்பட்டோம். இல்ல இப்போ இது சார்ந்த உங்களுடைய கேள்வி என்ன ராஜேந்திரன்? அதான் சார், ஏன் சார் இப்படி பண்றாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எங்களை AME நாட் குவாலிஃபைடுங்கிறாங்க. AMEல ஃபர்ஸ்ட் கிளாஸ் 90% எடுத்திருக்காங்க சார். ஆனா SRM ஒரு பாரி வந்தானே சார் எனக்கு சீட் கொடுத்தாரு. அவர் AME ஸ்டூடெண்ட் இல்ல சார். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்துல் கலாமுக்கே வந்து ப்ரொஃபஸர் போஸ்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கொடுக்கல. ஏன்னா அப்துல் கலாம் PhD முடிக்கலன்னு. அதனால ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் உள்ள ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு அதே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கே அவர் வந்து சான்சலா மாறினாரு. அதுவும் வந்து வரலாறு. அதனால நம்ம வந்து அதை பத்தி நம்ம தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது. அதுல என்ன விஷயம் தவறா மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஹோம் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த துறையில என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் இருக்கு? ஆமாம், ஹோம் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு புதிய துறை. அது புதிய துறை. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உள்ள துறை. இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஜாப் ஓரியன்டட் ஜாபுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே வீட்டில் உள்ள பொருட்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு லைட் எரியலை அப்படின்னா அந்த டியூப் லைட்டு இன்றைக்கி உள்ள ஃபிட்டிங்ஸை கழட்டி மாட்டேன் அங்கே உள்ள கணவருக்கோ இல்லை அங்கே உள்ள பையனுக்கோ தெரியாது. இல்லை நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, ஃபீஸ் போயிடுச்சு, இது வந்து மெயின் லைன் வந்து ஃபீஸ் போயிடுச்சு, அந்த ஃபீஸ் எப்படி போடணும்னு அவங்களுக்கு தெரியாது மெயின் லைனில். அடுத்தது வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷினில் ஆன் பண்ணுறாங்க, சில பட்டன் மட்டும் வேலை செய்யலை, இல்லை செட்டிங் கரெக்டாக வைக்க தெரில, இது தெரியாது. இல்லை டேப் பாத்ரூமில் வந்து சொட்டிக்கிட்டே இருக்குது தண்ணி, இதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்த ஒரு இல்லை விஷயம் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸான பிளம்பரையோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸான எலக்ட்ரிஷனை கூப்பிட்டா இப்போது இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவுமே கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி ஹெவி டிமாண்ட் இருக்கிறது வந்து எலக்ட்ரிஷியனுக்கும் பிளம்பருக்கும் தான். இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் கிடைக்கிறாங்க, பிளம்பர் எலக்ட்ரிஷியன் மட்டும் கிடைக்கிறதே இல்லை. நீங்கள் இப்போ 10th +2 மார்க் கம்மியாக வாங்கினவங்களோ இல்லை ஃபெயிலானவங்களோ எலக்ட்ரிஷியனாகவும் பிளம்பராகவும் மாறினாங்களாவே 5 வருஷத்தில் அவங்க கண்டிப்பாக கோடீஸ்வரங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு உருவாகலாம் அவங்க. இப்போ இதுக்கான ஒரு எஜுகேஷன் தான் அது ஹோம் மெயின்டெனன்ஸ். இதில் சில விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யாருக்கு? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான மைனர் ரிப்பேர்ஸ் எப்படி செய்கிறது, அதே மாதிரி ப்ளம்பிங் சம்மந்தமான மைனர்ஸ் ரிப்பேர்ஸ் எப்படி செய்கிறது, அதே மாதிரி மற்ற வீட்டில் உள்ள கார்பெண்டர் ஒர்க் இருக்குது, ஒரு இதில் ஒரு தாப்பா சரியாக போட முடியல, பாத்ரூமில் டோர் சரியாக ஃபிட் ஆகலை, மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வச்சு ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த இதுதான் பெரிய டிமாண்டே இருக்குது. பல வீடுகளில் வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் அப்படியே கிடக்கும், 6 மாதமாக 1 வருஷமாக செய்யாமல். இதுக்கான வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஒரு ஹோம் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் பேர். இதில் இவங்க 10th ஃபெயிலானவங்க, +2 ஃபெயிலானவங்க, இல்லை 10th வந்து கம்மியான மார்க் குறைவான மார்க் எடுத்தவர்கள் இதில் சேரலாம். தொடர்ந்து சரி, இப்போ இந்த பியூட்டிஷியன் சார்ந்த படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா? நிறைய அது சார்ந்த நிறைய சான்றிதழ் படிப்புகளும் கூட வழங்கப்படுது. அதில் உள்ள வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இதுவும் ஒரு முக்கியமான துறை. அதாவது குறைவான மார்க் எடுத்தவர்களுக்கும் இல்லை வெற்றியை தவற விட்டவர்களுக்கும். இந்த துறையில் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி தெரப்பி இல்லை பியூட்டி தெரப்பிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று காமனாக உள்ளது மருத்துவம் மாதிரி தான். அலோபதி, ஆயுர்வேதா, சித்தான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் அலோபதி ரிலேட்டடான பியூட்டிஷியன், அது சம்பந்தமான பொருட்கள், அது சம்மந்தமானது. ஹெர்பல் ரிலேட்டட், நீங்கள் சித்தா ஆயுர்வேதா மாதிரி ஹெர்பல் ரிலேட்டடுக்கு சம்மந்தமான பொருட்கள். நீங்கள் ஹெர்பல் ரிலேட்டடில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுனாலும் ஆகலாம், அதுக்கு தனியாக இங்கே ட்ரைனிங் இருக்குது. ப்ளஸ் நார்மலாக உள்ள காமனாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற பொருட்கள் மூலமாக பியூட்டிஷியனாக ஆகிறதுக்கு ஆகலாம். இது பெரும்பாலும் என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பியூட்டிஷியன் ஆகிறது லேடிஸ் மட்டும்தான் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. அது நிஜமல்ல. எந்த வித ஆண்கள் யார் வேணாலும் பியூட்டிஷியனாக தாராளமாக ஆகலாம். அவங்க வந்து இப்போது ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம், பெரும்பாலான ஸ்டார் ஹோட்டல்ஸில் மேஜராக பெரிய விஐபிக்கெல்லாம் கொடுக்கறது வந்து ஜென்ஸ் தான். அதே மாதிரி சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா மேக்கப் மேன், இங்கே பியூட்டிஷியனுங்கிறோம், அங்கே மேக்கப் மேனுங்கிறாங்க, அவங்களும் ஜென்ஸ் தான். அதனால் ஆண் பாலினத்தில் உள்ளவர்களும் பியூட்டிஷியனாக மாறலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கான படிப்புகளும் இங்கே நிறையா இருக்குது. அதில் எந்த துறை வேணால் எடுத்துக்கலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் மதுமதி, உங்கள் கேள்வி என்ன?
மேம் குட் ஈவினிங் மேம். வணக்கம், சொல்லுங்க. சார் பிஆர் படிக்கிறனால இந்தியா லெவல்ல என்ன ஸ்கோப் இருக்குன்னு தெரியணும், எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரியா? கண்டிப்பாக பிஆருக்கு ஆக்சுவலாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பொருத்தமான துறை. ஏன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடையாது, ஆர்கிடெக்சர் தானே கேட்குறீங்க? ஆமாம், பிஆருக்கு வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆப்டான துறைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங்கோ மற்றதோ நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சைட்டுக்கு போகணும், தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். பெரும்பாலும் ஆர்கிடெக்சருங்கிறது ரூமுக்குள்ளே இருந்து செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் என்ன அந்த பில்டிங்கை ஒரு தடவை சைட்டை விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி அதை டிசைன் பண்ணணும், உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் அந்த இதை செய்யலாம். முக்கியமாக அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக இந்தியாவில் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரல் பில்டிங் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு துறைன்னு அது மட்டும்தான். ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சிட்டிஸ் சென்னை வந்தாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி, மற்ற எந்த சிட்டிக்கு நீங்கள் வேணாலும் போங்க, இந்தியாவில் ஏராளமான கட்டடங்கள் கட்டப்படுது. இதுக்கு ஆர்கிடெக்சருங்கிறது ரொம்ப பேஸ், ரொம்ப அடிப்படையான தேவை. அதனால பெண்கள் கண்டிப்பாக எடுக்கலாம், ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தொலைபேசி இணைப்பில் மோகன், உங்க கேள்வி என்ன? மோகன், உங்க கேள்வியை கேட்கலாம். மேம் குட் ஈவினிங் மேம். வணக்கம், சொல்லுங்க. மேம் நான் வந்து சாப்பிட்டு பேசலாமா? சொல்லுங்க சார். சார் நான் 600 வரைக்கும் சார் படிச்சிருக்கேன். ஓகே சார், நான் வந்து வேற ஏதோ இது பண்ணலாமா சார் இதில்? இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? சார் எனக்கு வந்து 27 ஆகுது சார் இப்போ. ஓகே ரைட்டு. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எனக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். அதில் என்ன தாராளமாக படிக்கலாமே. ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 27 வயசில் நிற்கிறதுலாம் இப்போல்லாம் இன்ஜினியரிங்கே ஏஜ் லிமிட் கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் 6வது படிச்சிருக்கீங்கிறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் லெவல் எந்த இருக்குன்னு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன். ஸ்கில் மிஷனுங்கிறது ஒரு கான்செப்டை சொல்ல போகிறோம், அதை பார்த்துட்ருங்க. அதில் நீங்கள் வந்து இணைந்து அதில் வந்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு ஜாபுக்கு ஃபிட்டாக மாறலாம். இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 10th நீங்கள் ஓப்பனில் போய் எக்ஸாம் எழுதுங்க, கவர்மெண்ட் மூலமாக இல்லையா? ஓப்பனில் அந்த ப்ரைவேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதி 10th நீங்கள் பாஸோ ஃபெயிலோ எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும். ஒன்று பாஸ் ஆகிருக்கணும், இல்லைனா ஃபெயில் ஆகிருக்கணும். ஃபெயிலான மார்க் ஷீட் இருந்தால் கூட போதும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எனி டிப்ளமா, 1 year டிப்ளமா கோர்சஸ். அந்த ஸ்கில் மிஷன் பற்றி சொல்லிடுங்க. ஸ்கில் மிஷன் ரைட். ஓகே, ஸ்கில் மிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி ஸ்கில் பேஸ்டு, நாட் கோர்ஸ் பேஸ்டு. ஒரு கோர்ஸுங்கிறதுக்கு அதை வந்து படிக்கணும், அதுக்கு புக்கு இருக்கும், அது ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ நீங்கள் ஒரு வல்லமை பெற்றிருந்தால் தான் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு எக்ஸாம் ஓரியன்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணணும், தென் எக்ஸாம் எழுதணும், தென் உங்களுக்கு சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வரும். ஸ்கில் மிஷனுங்கிறது இது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு திறமையை பெறுவது மட்டும்தான் அதோட ஒரே நோக்கம். இப்போ நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும். இப்போ அவர் சொன்னார் 6th மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஓகே, யூ கேன் பிகம் அ பியூட்டிஷியன். சார் எனக்கு ABCD எல்லாம் எழுத தெரியாது, நோ ப்ராப்ளம். தமிழும் படிக்க தெரியாது, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பியூட்டிஷியனாக வர்றதுக்கு ஒரு திறமை தேவை. அதை சொல்லி கொடுத்தா செய்வீங்களா? ஆமாம் செய்வேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம், பியூட்டிஷியனாக மாறலாம் ஒரே மாதத்தில். இதுதான் ஸ்கில் மிஷனோட அடிப்படை. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, இது டிரான்ஸ்ஃபரிங் ஸ்கில்ஸ் தான். இந்த திறமையை உங்களுக்கு ஒரு ட்ரைனர்கிட்ட இருக்க திறமையை நீங்கள் ட்ரைனியாக இருக்கீங்க, உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ட்ரைனியாக மாறுறப்ப அது உங்களுக்கு இன்வால்மெண்ட்டாக நீங்கள் அதில் உள்ளே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பியூட்டிஷியனாக மாறுறீங்க. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜெயபாலன், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். என்னோட பொண்ணு வந்து 10th வந்து ரொம்ப கம்மியான மார்க், அதாவது 650 மார்க் தான். சரி. ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைனிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அதோட ஸ்கோப் வேல்யூ எப்படி இருக்கும், பின்னாடி எப்படி ஜாப் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். தாராளமாக எடுக்கலாம் சார். டிப்ளமா ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் வந்து உணவுத்துறையிலையும் உடைத்துறையிலையும் உங்களுக்கு எப்பொழுதுமே வீழ்ச்சி வரப்போறதில்லை. ஏன்னா மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் உணவும் உடையும் கண்டிப்பாக தேவை. அதனால் ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறது முழுக்க முழுக்க உடை சார்ந்த ஒரு படிப்பு. அது நீங்கள் தாராளமாக 10th முடித்தவங்க இந்த மார்க் இருந்தாலும் சரி, தாராளமாக அவங்க வந்து அதுக்கான டிப்ளமா படிப்புகள், டிகிரியில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் டிப்ளமா படிப்புகள் 2 வருட டிப்ளமா படிப்புகள் இருக்குது. எங்களோட இன்ஸ்டியூட்லேயே நிறைய இடத்துல இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இது மாதிரிலாம் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. யூ கேன் கெட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர் தேர். அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் இதை முடித்தவொடனே அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்தோன்னே பிளேஸ்மெண்ட்டே கொடுத்தோன்னா மினிமம் 10,000 to 15,000 நல்ல சேலரியோடு இருக்குது. அது வந்து எப்பொழுதுமே வந்து வற்றாத ஜீவநிதி மாதிரி. இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பே குறையாத துறை. இதெல்லாம் தாராளமாக படிக்கலாம்.
அதே மாதிரி இப்போ நிறைய துறைகள் பத்தி பேசணும், அதுல இருக்கிற இந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் அவங்க தேவைப்படுவாங்க அப்படின்றத பேசணும். அதுக்கு அடுத்தபடியா அவர்களுக்கான வளர்ச்சி, பணி வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது கேரியர் டெவலப்மெண்ட்டை கேட்குறீங்க, எந்த பர்டிகுலர் துறையை கேட்குறீங்களா? ஏதோ ஒரு துறையை உதாரணமா சொல்லி கூட சொல்லலாம். எப்படி இருக்கும் பொதுவாகவே? அதாவது இப்போ துறையில தேர்ச்சி பெறாம இருந்துட்டாங்க பள்ளி படிப்புல, அப்படி இருக்கும்போது ஒரு துறைக்கு போகும்போது ஒரு பணி கிடைச்சிருதானா அதுக்கு பிறகு அவங்களுக்கான வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சி இல்லை. அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் மேட்டர். நீங்கள் அதில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அதோட வளர்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வரைக்கும் தான் படிச்சிருப்பார். ஆனால் அவர் தான் பாஸ் அந்த கம்பெனிக்கு. ஆனால் அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் MBA முடிச்சிருப்பார் இல்லையா? ஈவன் இது அம்பானிக்கே பொருந்தும், அம்பானியோட ஸ்டோரியில். ஆக்சுவலாக இது மாதிரி வந்து ஏன் அவர் வந்து அந்த உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கார், இல்லை அந்த இதுக்கே ஓனராக இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது முக்கியமான காரணம் அவரோட இன்வால்மெண்ட் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து ஐயோ நம்ம படிக்கலையே அப்படின்னு மன வருத்தமோ அதுக்காக தன்னம்பிக்கை குறைபாடோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இங்கே தேவை ஒரு துறையில் வெற்றி அடைகிறதுக்கு அதுக்குள்ளே இன்வால்மெண்ட் முக்கியம். அந்த ஈடுபாடு உங்களுக்கு இருந்துருச்சுங்கிறப்ப எந்த தடைகளுமே உங்களுக்கு தடைகளே கிடையாது. வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்றத உங்களோட விளக்கங்கள் மூலமா நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்புறோம். நன்றி. நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9003374000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத் தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். வங்கி பணிகளில் சேருவதற்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் அடுத்த நிகழ்ச்சியில் அறியலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.